பாஜக தமிழகத்தில் வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மோடி, அமித்ஷா இரட்டையர் பாஜகவின் முக்கிய அதிகார மையமாக உருவெடுத்து பிறகு அது பன்மடங்கு வேகமெடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில்தான் பூத் அளவில் தங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நிர்வாகிகளை வலியுறுத்தி வந்தார் உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா. இச்சூழலில் காலத்தின் கட்டாயத்தால் அந்த பணி இன்றைய தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. தக்க தருணத்தில் அவர் கட்சிக்கு தலைமையேற்றது கூடுதல் போனஸ் என்றே தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவர் அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர், கள அரசியலை கரைத்து குடித்தவர் என்கிற அடிப்படையில் இவரே பூத் அளவில் கட்சியை பலப்படுத்த சரியான நபர் என்பதே அவர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் அவரின் நிதானமும் அனுபவமும் முன்னாள் தலைவர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள் என அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் இருப்பதாக முணுமுணுக்கிறார்கள். அன்னமே திருநெல்வேலி தச்சநல்லூரில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். கன்னியாகுமரி மண்டலத்திற்கான இந்த மாநாட்டில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த பாஜக முகவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவின் சொல்லுக்கு செயலாக்கம் கொடுக்க அவரையே மாநாட்டிற்கு அழைத்து வந்து பூத் முகவர்கள் முன் உரை நிகழ்த்திடச் செய்து அவரின் பாராட்டையும் ஒருங்கே பெற்றிருக்கிறார் இன்றைய பாஜக தலைவர். இத்தோடு நில்லாமல் மீதமுள்ள 7 மண்டலங்களில் அடுத்தடுத்து வெற்றிகரமாக பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளது தமிழக பாஜக தலைமை. கருத்து வேறுபாடுகளை எல்லாம் களைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி, திமுக கூட்டணியின் தோல்வி என ஒற்றை நோக்கத்தில் மேடையேறிய அனைவரையும் முழங்க வைத்திருக்கிறார் நயினார். அமித்ஷா, அண்ணாமலை, தமிழிசை மற்றும் தலைவர் நயினார் என மேடையேறிய அனைவரும் பாஜக முகவர்களுக்கு வழிகாட்டுதல் சொன்னதோடு மட்டுமின்றி திமுகவை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வாரிசு அரசியல் என கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது 2026 தேர்தலுக்கு பாஜக தன்னை எல்லா வகையிலும் தயார்படுத்துகிறது என்றே தோன்றுகிறது.